தோழர்களே, அரசமைப்பு சட்டத்தில் இந்து மதம் அரச மதமாக ஏற்கப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு செய்தி. அதனால்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு செக்யூலர் சட்டம், அது மதசார்பற்ற கருத்தை கொண்ட ஒரு சட்டம். பல நாடுகளின் சட்டங்களை எல்லாம் சேர்த்து அதில் ஒன்னா கலந்து ஒரு பெரிய சட்டமா அம்பேத்கர் எழுதிட்டாரு, அவர் என்ன எழுதிட்டாரு அப்படின்னு பல பேர் நினைக்கிறான். இப்படி கிடையாது. அந்த இடத்துல அவர் இல்லைன்னா வேற மாதிரி போயிருக்கும். இந்த நாட்டினுடைய தலையெழுத்து, தலையெழுத்துனா தலையாய எழுத்து, தலையாய எழுத்துன்னா அரசமைப்பு சட்டம் தான் தலையெழுத்து, அதுதான் தலையாய எழுத்து, அதுதான் பிரைமரி ஆக்ட், அதுதான் உண்மையான தலையெழுத்து. இந்த தலையில கபாலத்தில் எழுத்து இல்ல, தலையெழுத்துனா தலையாய எழுத்து, பிரைமரி ஆக்ட். நீ எத்தனை சட்டம் வேணாலும் கொண்டு வரலாம், அந்த சட்டத்தினுடைய பேசிக் ஃபேக்டர்ஸ், அடிப்படை கூறுகளில் கை வைக்க கூடாது. ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த 11 ஆண்டுகளாக அவர்கள் செய்கிற முக்கியமான வேலையே அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் கை வைப்பதுதான். எப்படி இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? அரசமைப்பு சட்டத்திற்கே ஆப்பு வைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுவார்கள், அம்பேத்கருக்கு சிலை எழுப்புவார்கள், அவர் காலடியை தொட்டு வணங்குவார்கள். ஆனால் அவரால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டத்தை காலி செய்து கொண்டிருக்கிறார்கள், நீர்த்து போக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் உனக்கு அம்பேத்கர் கண்ணாடி வேண்டும், பெரியார் கண்ணாடி வேண்டும். பெரியார் அம்பேத்கரையே ஒரு இடத்துல விமர்சிக்கிறார். அம்பேத்கர் இறந்தபோது பெரியார் சொன்னதாக ஒரு தகவல் என்னன்னா, புத்தர், இயேசு, நபி போன்றவர்களின் வரிசையில் வைத்து வணங்குவதற்குரியவர் அம்பேத்கர் என்று பெரியார் பெருமிதம் பொங்க சொன்னார் என்று தகவல். அந்த வரிசையில் அம்பேத்கர் வைக்கிற அளவுக்கு அம்பேத்கர் மேல பெரியாருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த பெரியார் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துவோம் என்று சொல்ல நேர்ந்தது. அந்த போராட்டமே நடத்தினார். ஏன் நடத்தினார்னா அம்பேத்கர் மேல இருந்த வெறுப்பு இல்ல. ரெண்டு பேரும் அவ்வளவு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தா பெரியாரை கட்டாயம் அம்பேத்கர் சந்திப்பார். அம்பேத்கர் விடுத்த அழைப்பை ஏற்று பெரியார் இங்கிருந்து கிளம்பி மியான்மர் போனார், பர்மாவுக்கு போனார். அன்னைக்கு அம்பேத்கர் விடுத்த அழைப்பை ஏற்று வாங்க, நான் இது மாதிரி பர்மாவுக்கு போற ஒரு புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ், நீங்களும் அதுல வந்து கலந்துக்கணும். இங்கிருந்து புறப்பட்டு போனார். அவரோட ராஜாராம் போனார். அன்றைய சபாநாயகர் ராஜாராம் பெரியாருக்கு துணையாக இருந்தவர். அவர் அவரோட போனார். அங்க போய் ரெண்டு பேரும் சந்தித்துக் கொண்டார்கள். அந்த அளவுக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பெரியார் என்ன சொன்னார்னா, அரசமைப்பு சட்டம் எல்லா மதங்களுக்கும் சுதந்திரம் தருகிறது, அவர்களின் கருத்தை, நம்பிக்கையை பரப்புவதற்கு உரிமை தருகிறது. அப்படி தருவதன் மூலம் இந்து மதத்திற்கும் அந்த சுதந்திரம், அந்த உரிமை கிடைக்கிறது. எனவே அவர்கள் திரும்ப திரும்ப மூட நம்பிக்கைகளை பரப்புவதற்கு அரசமைப்பு சட்டமே இடம் கொடுக்கிறது. அந்த பிரிவை நான் கொடுத்து வரேன். எவ்வளவு நுட்பமாக இருக்கிறார் பாருங்கள். பெரியார் அம்பேத்கரை போல பல்கலைக்கழகங்களில் சென்று படித்தவர் அல்ல. அரசமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு ஆர்டிக்கிள், ஒவ்வொரு உறுப்பும் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கிற போது அந்த அரசமைப்பு சட்டம் ஒவ்வொரு மதத்திற்கும் சுதந்திரம் தருகிறது. நீ வந்து பிரச்சாரம் பண்ணிக்கலாம், உன் கருத்தை பரப்பிக்கலாம், நீ எப்படி வேணாலும் நம்பலாம், எந்த பிலீஃபும் உனக்கு இருக்கலாம், அதை இந்த கான்ஸ்டிடியூஷன் அனுமதிக்கிறது. அதுதான் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற முக்கியமான ஒரு செய்தி.